என்னடாச்சு பாஸ்கரா? அந்த ஆளு பெரிய கரணப்பிரபு மாதிரி சபையில செக் எழுதி கொடுத்துட்டு பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி ஸ்டாப் பேமெண்ட் சொல்லிட்டான். அப்படின்னா அந்த செக்குக்கு பணம் தர வேண்டாம்னு பேங்க்ல சொல்லிட்டான். ஐயோ அட பாவி, அவர்தான் சொன்னாருன்னா பேங்க்காரனு கூட அறிவில்ல. நம்ம கையில செக் இருக்கு, அதுக்கான காசு தர வேண்டாம். அதெல்லாம் தர மாட்டாங்க. ஏன் அக்கௌண்ட்ல இருந்து பணம் கொடுக்க கூடாதுன்னு செக் கொடுத்தவனே சொல்லிட்டா பேங்க்கார என்ன பண்ணுவான்? டேய் எனக்கு புரியுதுடா, இது உன் பொண்டாட்டி அபியோட வேலைதான். அவ ஆத்தாக்காரி ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கால, அதனால சித்தப்பங்கிட்ட பேசி பணத்தை இவ வாங்கியிருப்பா. அதான் செக்க நடுவுல பூந்து நிப்பாட்டிட்டான். டேய் நம்மள நம்ப வச்சு வசமா ஏமாத்திட்டாளுங்க, இத நம்ம சும்மா விடக்கூடாதுடா. எரிச்சலா இருக்குமா? ரொம்ப ஆர்வத்தோட போனேன், மூட் அவுட் பண்ணிட்டா. சரி ஒரு 100 ரூபா இருந்தா கொடு. 100 ரூபாயா? 100 ரூபாய் எங்கிட்ட எங்கடா இருக்கு? எதுக்குடா? கையில பைசா இல்ல, ஆபீஸ் போல நானு. ஆபீஸ் போறது இருக்கட்டும், இதுக்கு என்னடா வழி? எதுக்கு? டேய் இந்த செல்லாத செக்க வச்சுட்டு என்னடா பண்றது? எதுவும் பண்ண முடியாதுமா. அதுக்காக 50,000 ரூபாய் அப்படியே விட்டுற முடியுமா? கூடாதுடா, கூடாது. கராரா வசூல் பண்ணும்டா. ஏன்னா இது நமக்கு வர வேண்டிய காசு, அதை ஏன்டா விடணும்? என்னமா அர்த்தம் இல்லாம பேசுற? சபையில 10 பேர் சாட்சியா வச்சு நீ போட்ட நெருக்கடினால கொடுத்த செக் இது. சித்தப்பாக்காரன் செக்கையும் கொடுத்துட்டு பேங்க்குக்கு போன் பண்ணி பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டான். இப்ப இருக்கிற சிச்சுவேஷனே வேற. 50,000 ரூபாய் பணம் எங்க இருந்து வரும்? இல்ல உன்னால என்னதான் செய்ய முடியும்? டேய் 10 பேரை வச்சு நமக்கு தரேன்னு சொல்லி செக்க கொடுத்தாங்கல்ல, அப்ப அங்க வந்திருந்தவங்க என்னடா நினைப்பாங்க? நாம பணம் வாங்கிட்டோம் தானே நினைப்பாங்க. இப்ப தரலன்னா எப்படிடா? மறுபடியும் ஊரை கூப்பிட்டு நாங்க பணம் வாங்கலன்னு சொல்லுங்க, இல்லாட்டி சபையில சொன்ன மாதிரி பணத்தை கொடுங்க, நான் கேட்கதான் போறேன். சூப்பர் பாயிண்ட்மா. அம்மா நீ என்ன சொல்லி கேட்டாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில பணம் கிடைக்காது. டேய் உனக்கு என்ன பத்தி சரியா தெரியலடா, நான் வாங்கி காட்டுறேனா இல்லையா பாரு. சரி என்ன பண்ணு, எனக்கு ஒரு 100 ரூபாய் கூட ஆபீஸ் போனோம். 100 ரூபாயா? எங்கிட்ட எங்கடா இருக்கு? என்கிட்ட 100 ரூபாய் இல்ல. என் சட்டையில இருந்து அப்பப்போ பணம் எடுக்கிறல்ல, கூட ஒரு 100 ரூபாய் கொடு. இருடா. இனிமே இந்த மாதிரி சில்லற வேலை எல்லாம் பண்ணாத, எனக்கு கெட்ட கோவம் வரும். அங்க என்னடானா பேங்க்ல பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான், நீ என்னடானா சட்டையில இருக்கிற 5 10 விட்டு வைக்க மாட்டேன்ற. கொடு. இந்தா. இது ஒரு செக். மா காட்டு, நான் பாக்குறேன். படி. வணக்கம் சார். 12 மணிக்கு தானே சார்? வாங்க வில்லாளன், டேக் யூர் சீட். தேங்க்யூ சார். வெளியே போலீஸ் வண்டியை பார்த்துருப்பீங்களா? பார்த்தேன். பையன் உள்ளதான் இருக்கான். 3308 அவனை கூட்டு வா. கார் ஓனர் யாரு? ஓனர் கிட்ட இவன் டிரைவரா வேலை பார்த்துருக்கான் சார். ஓஹோ. இந்த ராஸ்கல் அவர்கிட்ட காரையே திருடிட்டு வந்திருக்கான். வேலை பார்க்குற இடத்துல இருந்து காரையை திருடிட்டு வரியா நீ? சார் இந்த பொண்ணு, இவன் காரை தள்ளிட்டு வரும்போது கூடவே சேர்த்து அந்த பொண்ணையும் தள்ளிட்டு வந்திருக்கான். ஏய் வாங்க. ஏய் உன் பேர் என்ன? ஆர்த்தி. ஏண்டா காரை திருடுனதும் இல்லாம பொண்ணை வேற கடத்திட்டு வந்திருக்கியா? பெரிய ஆளா இருப்ப போல இருக்க. என்ன வில்லாளன் சொல்றீங்க? சார் இந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது சார். இவன் கார் திருட மட்டும் இல்ல சார், இவர் காரை திருடல சார். நீ சும்மாருமா. சார் இவன் பெரிய கிரிமினலா இருக்கான் சார். எனக்கு தெரிஞ்ச 2 கிரைம் பண்ணியிருக்கான் சார். தோண்ட இன்னும் என்னென்ன வரப்போதோ. நான் முதல்ல சைதாப்பேட்டை ஸ்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணிடுறேன் சார். சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார் ப்ளீஸ். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. வர வேண்டியவங்க எல்லாம் வரட்டும், அப்புறமா அவங்க கிட்ட எல்லாம் விவரமா சொல்லு, புரியுதா? ஒழுங்கா எழுதுட்டீங்கற. அப்பனுக்கு இருக்கிற திருட்டு மொழி அப்படியே இருக்கு. அப்பனுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கு. இந்த மனுஷனை வேற இன்னும் காணுமே. எழுது எழுது, சரியா எழுது. எழுதுறீங்கற.
ஏன் மூஞ்சில என்ன இருக்கு? எங்க போய் தொலைஞ்சாரு இந்த மனுஷன்? ச்சே. என்னையாச்சு? ஏண்டா ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? ஒன்றும் தெரியலம்மா. அவன் சிநேகிதக்காரங்க வீட்ல எல்லாம் கேட்டியா? ம் எல்லார் வீட்லையும் விசாரிச்சு பார்த்தேன், ஒரு பய வாயை திறக்கல. இவன்லாம் ஒரு புள்ள. ஏண்டி என்னடி புள்ள விடுத்த நீ? பொறுக்கி நாய். ஏதோ மைனர் மாதிரி இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு அலையிற போதே தெரியும் நம்மளை இப்படி ஏதாவது ஒரு வம்பல மாட்டி விடுவான்னு. ஆமா, இப்ப என்ன திட்டுங்க. அன்னைக்கு அவனை கண்டிச்சு வளர்க்க உங்களுக்கு துப்பு இல்ல? ஏண்டி நான் சொல்ற வார்த்தையை அவன் எப்படி மதிச்சான்? என்கிட்ட நின்னு பேசுறதே அசிங்கம்னு நினைச்சான் அவன். பாவம், அப்பாவி பொண்ணை ஏமாத்தி கூட்டு போயிட்டானே. பாவம்ப்பா அந்த பொண்ணோட குடும்பம். இவன் பண்ண காரியத்துல அந்த பொண்ணோட அக்கா கல்யாணமே நின்னு போச்சு. விடிஞ்சா கல்யாணம். இவனே மண்டபத்துக்கு போய் அந்த பொண்ணை கூட்டு போயிருக்கான். ச்சே, நம்ம வீட்டுல இப்படி ஒரு புள்ள. ச்சே, இந்த பாவம் நம்மள சும்மா விடாதுப்பா. இப்ப புலம்பு என்ன பிரயோஜனம்? அன்னைக்கே உன் தம்பியை கண்டிச்சு என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட வச்சிருந்தீன்னா இந்த கூத்தல நடந்திருக்குமா? இத பாருமா, கல்யாணத்துக்கு நேரங்காலம் வரட்டும்னு காத்திருந்தோம். அடேங்க அப்பா, என்னமோ ஊரையே அழைச்சி பத்திரிக்கை வச்சு தெருவையே அடக்கி பந்தல் போடுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. கோயிலுக்கு இழுத்துட்டு போய் ஒரு மஞ்ச கேத்த கட்ட வச்சிருந்தா போறோம்ல, இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல. என் தங்கச்சி பாவம் உன் தம்பியை நம்பி ஏமாந்து போய் உட்காந்துட்டு இருக்கா. ஏய் சுமாரி, நீ வேற சமய சந்தர்ப்பம் தெரியாம அவன் இப்படி பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? தெரிஞ்சிருந்தா அவனை விட்டுருப்பா. எங்க போயிட போறான்? போலீஸ்ல மாட்டுவான். அவனை கண்டுபிடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டாம விட மாட்டாங்க. டேய், இனிமே அவனை பிடிச்சு தண்டிச்சு என்னடா பிரயோஜனம்? அந்த பொண்ணு இடத்துல இந்நேரம் தாலியை கட்டியிருப்பான். தலைக்கு மேல காரியம் போன பிறகு இப்ப பிடிச்சு என்ன பண்றது? கஷ்டப்பட்டாவது நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப எல்லாமே போச்சு. ச்சே, எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம். தள்ளியா? ஏய், நீ ஏண்டி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? மாமா தான் என்னை ஏமாத்திட்டாரேக்கா. என்னதான் கை விட்டுட்டார்ல. இனிமே எதுக்கு? நான் போறேன். எங்கடி போற? நான் ஊருக்கு போறேன். என்னதான் இருந்தாலும் மாமா எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுல. இனிமே என்ன? நான் போறேன். நீ ஏண்டி போற? அந்த 2 பேரும் எங்க சுத்தினாலும் இங்க தானே வந்தாகணும். திருட்டு தாலி கட்டிக்கிட்டு அவ எப்படி வாழ்ந்துடுறான்னு நான் பாத்துறேன். அந்த தாலிய உன் மாமனை விட்டே கழட்ட வச்சு அதே தாலியை நான் உன் கழுத்துல கட்ட வைக்கிறேன். நீ கவலைப்படாம தைரியமா இரு. நிஜமாவாக்கா? உண்மையை தாண்டி சொல்றேன். அக்கா நான் இருக்கேன்ல, நீ அழாம தைரியமா இரு. வா வாடிங்கிறல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், கற்பகம்ங்கிறவங்க எங்க அட்மிட் ஆயிருக்காங்க? நேரா போய் ரைட்ல திரும்பினா ஃபர்ஸ்ட் ரூம். Thanks. ஓகே. அம்மா எப்படி இருக்காங்க? இதுல என்னோட தப்பு எது? கல்யாண செலவுக்காக அபி கொடுத்த பணம், அபியோட பணம் தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்கி கொடுத்துருங்க. அப்புறம் ஆனந்தி, ஆனந்தி, சாரி. அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆனா சத்தியமா மனப்பூர்வமா கேட்கிறேன். சாரி. என்னை கட்டி போட்டாங்க. தங்கச்சி கல்யாணம் அது இதுன்னு சொல்லி. I'm terribly sorry. ஆனந்தி, போன மாதிரி இருக்க. எனக்குள்ள எவ்வளவு போராட்டம் தெரியுமா? நடந்தத கல்யாணமாவே நினைக்கல. அந்த பொண்ணை என் பொண்டாட்டியாவே பார்க்கல. ஏன்னா இப்பவும் சொல்றேன், எனக்குள்ள நீதான். அப்படி என்ன பார்க்காத ஆனந்தி.
தயவு செஞ்சு கடுமையான வார்த்தை எதுவும் சொல்லிடாத. என்னால தாங்க முடியாது. உன்கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் தான் கேட்குறேன். தயவு செஞ்சு என்னை வெறுத்துறாத ப்ளீஸ். நான் உங்களை வெறுக்கல. ஏன்னா உங்க நினைப்பு எனக்கு அறவே இல்லை. ஏன் அபி, இந்த நகையெல்லாம் வித்து தான் ஆகணுமா? ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வேற வழி இல்லை. இந்தாங்க, இதை அடகு வைக்கணுமா இல்லை விற்கணுமா? வித்துருங்க. ஏமா அபி, இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன ஆ? என்னம்மா நடக்குது உங்க வீட்ல? என்ன நடக்குது? என்ன கேக்குறீங்க? எப்படி என்ன கேக்குறேன்னு உனக்கு தெரியாதா? பெருசா கொடை வள்ளல் மாதிரி சபையில வச்சு 50,000 ரூபாய் செக் எடுத்து சரக்குன்னு கிழிச்சு கொடுத்தாரே உன் சித்தப்பன். இப்ப கதையை மாத்திட்டா, உனக்கு தெரியுமா? என்ன பண்ணாரு? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இந்த செக்கை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி பேங்க்ல சொல்லிட்டா உன் சித்தப்பன். இப்படி உலகத்துல அக்கிரமம் எங்கேயாவது நடக்குமா? ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துட்டாரா? எது உனக்கு தெரியாது இல்ல? உன் சித்தப்ப இப்படி பண்ணது உனக்கு தெரியாது? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அவர் என்கிட்ட ஒன்றும் சொல்லல. அது எப்படி உன்கிட்ட சொல்லாம இப்படி பண்ணுவான்? சதி பண்ணிட்டான், சதி. சபையில வச்சு குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு காலை வாரிட்டான். இது நிச்சயம் உனக்கு தெரிஞ்சுதானே நடந்திருக்கணும். நான் போய் சொல்லல, எனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்சது தெரியாம போகுது, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்ப நீ என்னடி பதில் சொல்ல போற? அம்மா, இப்போ நாங்கள் அவசரமாக வெளியில் போயிட்டு இருக்கோம். இதை அப்புறமா வந்து பேசக்கூடாதா? ஏய், யாரியா நீ? தொல்காப்பியம். ஓ, நீதானா அது? இத பாரு, இது எங்க வீட்டு பிரச்சனை. நீ யாரோ எவனோ, உனக்கெல்லாம் இதுல சம்மதமே கிடையாது. வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இரு. சொல்லு, இப்ப நீ என்ன பதில் சொல்ல போற? எனக்கு புரியல. நான் எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும்? என்ன கேக்குறீங்க நீங்க? சொரக்காக்கு உப்பு பத்தலன்னு கேக்குறேன். ஆள பாரு, ஆள. இத பாரு, உங்க சித்தப்பன் தரேன்னு சொன்ன 50,000 எங்களுக்கு வரணும் இல்ல? அதத்தாமா கேக்குறேன். ஊருக்குள்ள எங்களுக்கு என்ன பேரு? நீங்க ஏதோ 50,000 ரூபாய் கொடுத்துட்டதா அத்தனை பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதை நிறுத்திட்டீங்கன்னு வீடு வீடா போய் நான் சொல்லிட்டு இருக்க முடியும்? குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் நிப்பாட்டுறது. இந்த பாரு, இதெல்லாம் எங்களை ஏமாத்துற வேலை. நாங்க ஒண்ணும் பச்சை பாப்பா இல்ல. சொன்னபடி காசு எங்களுக்கு வந்தாகணும். என்கிட்ட எது பணம்? நானே அம்மாவுக்கு செலவு பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்றது? உங்க சித்தப்பா பண்ண ஏமாத்து வேலைக்கு. சித்தப்பா பேங்க்ல சொல்லி செக் ஸ்டாப் பண்ணதே எனக்கு தெரியாது. நீங்க வேணும்னா அவர்கிட்ட போய் கேளுங்க. நான் எதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் பேசுறேன்? அவன் பேச்சும் அலட்டலும். இந்த பாரு, எனக்கு அந்த ஆளுக்கு பேச்சே கிடையாதுரி. நீ தான் எனக்கு பணம் தரணும். என்கிட்ட இல்ல. இல்லன்னா எப்படி? தோ கையில வச்சிருக்கால நகை, அதை வித்து எனக்கு காசாக்கி கொடு. இது பாருங்க, ஆனந்தி கல்யாணத்தை சாக்கு வச்சுட்டு தானே பணம் கேட்டீங்க. இப்ப ஆனந்தி கல்யாணமே நின்னு போச்சு. நான் எதுக்கு உங்களுக்கு பணம் தரணும்? என்னடி எழுத்தா பேசுற? திமிரடி உனக்கு? ஆமா, திமிர்தான். அப்படியே வச்சுக்கோங்க. நீங்க சொல்றபடிலாம் என்னால ஆட்டம் ஆட முடியாது. பணம் என்கிட்ட கிடையாது. என்னது? பணம் இல்லையா? அப்புறம் எதுக்கு நீ ஊருக்கு முன்னாடி பணம் தர மாதிரி வேஷம் போட்டீங்க? ஏங்க, நீங்க கேக்குறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆனந்தி கல்யாணம் நின்னு போய் உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல இறக்கம் இல்லாம வந்து பேசுறீங்க. ஏய், நீ யாரா? உன் வாயை கொஞ்சம் மூடு. தெருவுல போற பையனி எங்க விஷயத்துல தலையெடுத்துக்கு நீ யாரா?
ஆமா உன்கிட்ட எதுக்கு அவ இவ்வளவு நகை தூக்கி கொடுக்கறா? என்ன அர்த்தம்? உனக்கு அவளுக்கு அப்படி என்னடா உறவு? மரியாதையா பேசு. இல்லாட்டி என்னடி பண்ணுவ? மரியாதை கெட்டு போயிடும். வயசானவன் கூட நான் பார்க்க மாட்டேன். விட்டா என்ன வேணாலும் பண்ணலாம். ஏறி மேலான்னு பாக்குறியா? என் கோவத்தை கலர்ன அப்புறம் நடக்கிறதே வேற. ஐயோ ஐயோ மாமியாரன் கூட பார்க்காம என்ன பேச்சு பேசுறீ? வாய் மூடு. மரியாதை வேண்டி கிடக்குதா? மரியாதை உனக்கு என்ன மரியாதை? இத பாரு, ஆனந்தியோட கல்யாணம் நின்னு போச்சு. என் அம்மா படுக்கையில இருக்காங்க. வீடே துக்கத்துல இருக்கும்போது சொல்லி எல்லாமே காசு 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 காசுன்னு சொல்லி அலையறீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? உன் தோல் என்ன இரும்பு தோலா? உன்கிட்ட மரியாதை கொடுத்து பேசுறது தப்பா போச்சு. இத பாரு, இனிமே நான் உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். 10 பைசா தர முடியாது, புரியுதா? இந்த இடத்தை காலி பண்ணு. கிளம்பு. கிளம்புன்னு சொல்றல. கிளம்பலையா? நீ இன்னும் கிளம்பலையா? கிளம்பலையா? ஏதாவது கூட ஐயா கிளம்புன்னு சொல்றல. காசு காசு காசு. என் அம்மாவும் நாங்களும் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது காசு வேணுமா? காசு ஒரு பைசா தர முடியாது இனிமே. மாமியாருங்கிற மட்டு மரியாதை கூட இல்லாம என்ன பேச்சு பேசுறா? ஏய் நாசமா 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 போயிடுவீங்கடி. குடும்பம் அடியுது, குடும்பம் அடியுது. எவனோ ஒருத்தர் வீட்டுல வச்சுட்டு என்ன ஆட்டம் போடுறாங்க தெரியுமா? ஏமா உனக்கு தெரியாது? ஒருத்தர் வீட்டுக்குள்ள வச்சுட்டு நகையை தூக்கி கொடுக்குறா. ஏண்டி கொடுக்குறேன்னு கேட்டா நான் கெட்டவளா? இவ தங்கச்சி ஓடி போறதுக்கு நானாமா காரணம்? அதனாலதான் இவ தங்கச்சி கல்யாணம் நின்னுச்சா? என்னமோ இந்த ஏறாளுங்க. பைத்தியம் பைத்தியம் பைத்தியக்கார குடும்பம். பைத்தியம் நீ பைத்தியம். உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பைத்தியம். ஆமாடி பைத்தியம் தான். அதனாலதான் என் புள்ள ஒன்னையே நினைச்சிட்டு இருக்கா. ஆமா நீ ஒருத்தர் கூட்டத்தை வீட்டுல வச்சிருக்கல. இப்போ இவனை வச்சிருக்கா. இந்த மாதிரி மரியாதை கெட்டு போயிடுவேண்டி. என்னடி மரியாதை கெட்டு போயிடும்? அது சின்ன பொண்ணாமா இவ? பத்திரகாளி பத்திரகாளி. பயந்துருவேன் நினைச்சியா? பாரு, கை நீட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. கை நீட்டுற வேலையில வேணாம். வெச்சா ஏடி பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? என்னடா இது? என்னோட தெரு. ஆமா உன் தெரு பெரிய நாடு லபர்தாஸ் தெரு. கொலைகாரி. கொலை பண்ணுவாயா? கொலையா? ஐயோ